உன்னுடைய புது அண்ணி. யாருக்கு யார் அண்ணி? எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணி தான், அது த்ரிஷா அண்ணி மட்டும்தான். இப்போ தாலி கட்டிக்கினா அண்ணி ஆயிட முடியுமா? நம்ம வீட்டுக்கு மருமகளை ஆயிட முடியுமா? நிறுத்தப்பா கார்த்தி, உன் கட்டின பொண்டாட்டியோட முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் பார்க்காம படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி உன் பொள்ளிய வயிற்றுலேயே கொலை பண்ணுவதுனடா ஆகும். அவளுக்கு போய் எப்படி சப்போர்ட் பண்ணுற? அது நானும் என் பொண்டாட்டியும் பார்த்துக்கிறோம். என் பொண்டாட்டியே த்ரிஷா அண்ணியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா. நீங்களாம் தலையிடாதீங்க, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். யாரை என்ன பேசிட்டு இருக்க கார்த்தி? அது உன்னோட சொந்த அத்தை, மறந்துடாத. அதுவும் இல்லாமல் இப்போ மோனிஷாவை உங்கள் அண்ணனுக்கு கட்டி வேறு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சம்மதியும் கூட. அது மனசில் வச்சு யோசி. அது இல்லாமல் போனால் போதுன்னுட்டு தான் அண்ணன் புள்ள குழந்தை இல்லாமல் கண்டவங்கிட்டெல்லாம் அசிங்கப்படுறான்னுட்டு ரெண்டாம் தாரமாக தான் பொண்ணை கொடுத்துக்கிறா. சும்மாவாடாது. என்னம்மா பேசுகிற? மென்டல் எதுனா ஐட்டியா என்ன? இங்கே பாருமா, ரெண்டாம் தானமா இப்போ எதுக்குமா பொண்ணு? அண்ணன் ஒன்று கட்டி கொடுக்க சொன்னாங்களா? இல்லை இல்லை, குத்துக்கல் மாதிரி த்ரிஷா அண்ணி இருக்கும்போது எதுக்குமா ரெண்டாம் தார பொண்டாட்டி? அண்ணா அதெல்லாம் என்னன்னா அண்ணி, சி எனக்கு அந்த அண்ணியை சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லை, அந்த மூஞ்சும் முகர கட்டியும் அதுங்க ஆட்டோவில் வந்து இறங்குதுங்கண்ணா கோயிலுக்கு. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அதுங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம அண்ணனுக்கும் அதுக்கும் பொருத்தமே இல்லைண்ணா. வார்த்தையே அழுது பேசு. சின்ன பொண்ணு மாதிரி பேச கற்றுக்கோ. நல்லா தானே இருந்த, உனக்கு இவங்களோட காத்தடிச்சிச்சுல்ல, அதுக்கு தான் இவ்வளோ அழகாக பேசுகிற. உன்னை யார் இப்போ ஊர்லேருந்து வர சொன்னாங்க? அங்கே இருக்கிறது தானே. சி, இதுங்க கூடலாம் சேர்ந்தனா நீயும் கெட்ட புத்தி வந்து நாசமாக போயிடுவேன். என்ன நீ இது வரைக்கும் அடிச்சுட்டே இல்லை, என்ன நீ அடிச்சுட்டே இல்லை. இனிமே நான் கிட்ட பேச மாட்டேன். நீ என்கிட்ட பேசாது பரவாயில்ல, ஆனால் இதுங்களோட நீ சேராம இரு. முதல்ல நீ இங்கேருந்து போ ஃபாரினுக்கு. நான் போக மாட்டேன், நான் எங்க வீட்டில் தான் இருப்பேன். நீ போ. இப்போ எதுக்குள்ள நீ அவளை அடிச்ச? நான் அவளை அடிக்கலைன்னா இன்னும் ஓவராக பேசியிருப்பா. உங்களுக்கு எதனா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? ஊரில் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படி என் கையால் அடிவாங்க வச்சு. சி மா, நீ பண்ணுறது இவ்வளோ பெரிய தப்புன்ட்டு உனக்கு தெரியுதா இல்லையாம்மா? இங்கே அடிக்கிற கூத்து பத்தாதுன்னுட்டு வரும்போது அஞ்சலி என்ன பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள் 4 பேரும்? சொல்லுங்க. அண்ணி, நம்ம அஞ்சலி கட்டி போட்டல பார்த்துட்டு இருக்கிறான் அண்ணி கார்த்தி. மா, ஒரு புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம ரூமில் அவளை வயிற்றுல நூலை அப்படி இறுக்கி கட்டி போட்டு வந்துக்கிறியம்மா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா என்னம்மா நீங்கெல்லாம்? நான் கரெக்ட் டைம் போலனா அவளுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? அவளும் என்னோட குழந்தையும் ரூம்லேயே இறந்து போயிருப்பாங்கம்மா. கொஞ்சம் கூட ஈவு இருக்கு பார்க்காம இப்படி வந்திருக்கிறீங்க. அவள் புள்ளத்தாச்சி தானே. நான் கரெக்ட் டைமில் போலன்னா என்ன ஆயிருக்கும்? அது மட்டும் இல்லை, நான் போகும்போது அவளுக்கு பிரசவம் வலி வந்து அவள் துடிச்சிக்கிட்டு இருந்தா. என்னங்கன்னு கத்திட்டு இருந்தா. எனக்கு அப்படியே எனக்கு உசுறு போன மாதிரி இருந்துச்சு. ஆமா இப்படி பண்ணுற? உன்னையும் இதோ இங்கே நிற்கிற என் பெரிய அண்ணனையும் நம்பி தானம்மா நான் விட்டுட்டு வந்தேன். நீங்களே இப்படி அவளை விசை கொட்டிக்கினா அவள் எங்கம்மா போவா? நீங்கள் இவ்வளோ பண்ணியும் நான் எதுக்கு போலீஸ்கிட்ட போகாமல் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறேன்னா ஒரே காரணம் தான். என்னோட பெத்த அம்மா ஆயிட்டீங்க, என் கூட பிறந்தவங்களாயிட்டீங்கன்னு தான் பார்க்குறேன். இல்லைனா இது வேற யாராச்சும் பண்ணியிருந்தா இங்கே நடக்கிறதே வேறம்மா. மா, நீங்கள் என்னோட பெத்த அம்மானிட்டு நான் உங்களை மன்னிச்சு விடுறேம்மா. ஆனால் நான் சாகுற வரைக்கும் இது என் மனசில் விட்டு போவாதுமா. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்கம்மா. அங்கே அஞ்சலியை கட்டி போட்டு இங்கே வந்து 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சு, ஐயோ என்னால் முடியல. இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன். சி, எனக்கு நினச்சாலே அசிங்கமாக இருக்குது. நான் போய் உங்கள் வயிற்றில் நான் பிறந்தேன்னு நினச்சாலே ரொம்ப அசிங்கமாக இருக்குதுமா எனக்கு. இங்கே பாரு கார்த்தி, நான் ஒன்றும் உன் பொண்டாட்டியை சாவடிக்கணும்னு நினைக்கல, சரியா? இதோ உங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்லது செய்யணுன்னு தான் அவளை கட்டி போட்டு வந்தேன். இங்கே பாரு கார்த்தி, நான் அவளை கட்டி போட்டால் தான் உங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையும்டா.
அவனுக்குன்ட்டு ஒரு வாரிசு வேணாமா சொல்லு? நம்ம ஊரில் கண்டவளுங்கெல்லாம் கண்ட வார்த்தைகளால் உங்கள் அண்ணனை பேசுகிறாங்கடா. அவன் என்ன பொட்டியா? அவனுக்கு என்ன குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லையா அவனுக்குன்னுட்டு என் காது படியாக நான் கேட்டேன். இது நடந்தது பிறகும் நான் எப்படிடா உங்கள் அண்ணனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியும்? இங்கே பாரு கார்த்தி, நான் 7 வருஷம் நான் பொறுத்து இருந்துட்டேன். எதுக்கு? த்ரிஷாக்காக தான். பொறுக்கோன்ட்டு 7 வருஷம் நான் காத்து இருந்துட்டேன். அவளுக்கு ஒரு புழு பூச்சி கூட நிற்கல. நான் காத்துட்டு இருப்பேன்ப்பா. என் பையனோட வயசு இருக்குமா? அவனோட மான மரியாதை சொல்லு, இதெல்லாம் இருக்குமா? இதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கிட்டா எங்கேயோ போய் பொண்ணு தேடி கட்டி வைக்கிறதுக்கு குழந்தையிலிருந்து இவனையே புருஷனாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மோனிஷாக்கு கட்டி கொடுக்குறதுல எந்த தப்பு இல்லைன்னுட்டு தான் இப்படி ஒரு முடிவு நாங்கள் எடுத்தோம் கார்த்தி. நான் எடுத்த முடிவு எனக்கு தப்புன்னு படலை. நான் என் குழந்தை செஞ்சது கரெக்ட் தான். அண்ணன், நீ எதுக்குன்னு இப்படி மண்ணு மாதிரி நிற்கிற? இதெல்லாம் பேசி தொலை. நீ பேசாமல் நிற்கிறது பார்த்தா இந்த கல்யாணத்தில் உனக்கு பரிபூர்ண சம்மதம் போல இருக்குது என்ன? யானை நீ ஏன்னா இப்படி பண்ணுற? உன்னை பார்த்து தானே நான் கற்றுக்கினேன். கட்டிட்டு வர பொண்டாட்டியை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணுன்னுட்டு உன்னை பார்த்து தானே நான் கற்றுக்கிட்டேன். நீ ஏன்னா இப்படி பண்ணுற? இங்கே பாருங்கண்ணே, த்ரிஷாக்கோட சாபம்லாம் உங்களை சும்மா விடாதுண்ணே. அண்ணி உங்களெல்லாம் எப்படி தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டாங்க. அந்த அண்ணியவே நீங்கள் இப்படி விட்டீங்கன்னா இவெல்லாம் ஏமாத்திரம். இங்கே பாருங்கண்ணே, எனக்கு அண்ணினா த்ரிஷா அண்ணி மட்டும்தான். நான் இவளை என்னோட கனவுல கூட எங்கள் அண்ணியை நான் நினச்சி பார்க்க முடியாதுண்ணே. இப்போ கூட ஒன்று கெட்டு போல. அந்த தாலியை கிள்ளிட்டு விசிறடிங்கண்ணே. கார்த்தி வாயை மூடு. சி, நீ என்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு தகுதியே இல்லைடி. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? ஆல்ரெடி கல்யாணமாகி நல்லா வாழ்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளே போய் இப்படி அசிங்க பண்ணுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஊரில் வேறவன் எவனும் கிடைக்கலையாடி உனக்கு? கரம பிடிச்சவளே, ஊரில் எவ்வளோ ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அந்த ஆம்பளைங்களை போய் அசிங்க பண்ணுறது தானே. வந்து எங்கள் அண்ணனை எப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன சொல்லிடி மைக்குன்னு எங்கள் அண்ணனை, நல்லா இருந்த மனசுனை இப்படி நிற்க வச்சிருக்க. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? மான சின்ன மாமா, நான் போனா போட்டோம், என் தாய் மாமா பையனாக போயிட்டேன், எனக்கு மாமனாக போயிட்டேன்ட்டு நான் கம்முன்னு நிற்கிறேன். இல்லை, இங்கே நடுக்கிறதே வேற. என்ன புடுங்கிடுவேன்? என் மண்டியில் இருக்கிற மயிர் கூட புடுங்க முடியாது. கார்த்தி, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம. உனக்கு இப்போவோ மாமா பொண்ணு இல்லை, சொந்த அண்ணன் பொண்டாட்டி. அதை மனசில் வச்சுக்கிட்டு மரியாதை கொடுத்து பேசு. இவளுக்கு மரியாதையா? கடுவளவு கூட மரியாதை கொடுக்க முடியாது இவளுக்கெல்லாம். கொளுத்த பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுருவேன். இங்கே பாரு மோனிஷா, மரியாதையா எங்கள் அண்ணன் கட்டின தாலி கெழட்டி போட்டுட்டு இப்படியே இங்கேருந்து ஓடி போயிடு. இல்லை உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏதாச்சும் எங்கள் வீட்டுக்கு நீ வாசப்படியில் நீ கால் எடுத்து உள்ளே வச்ச அவளை உன்னை அங்கேயே வெட்டி போட்டுருவேன். என்ன கார்த்தி பேசுகிற? அவன் வராமல் வேறு எவன் வருவா? இங்கே பார், உங்கள் அண்ணன் மோனிஷா கழுத்தில் அவன் விரும்பி தான் தாலி கட்டியிருக்கான். வேணுமென்னா உங்கள் அண்ணனே கேட்டுக்கோ. அது மட்டும் இல்லை, தாலி கட்டி முடிஞ்சு ஆச்சு. அவள் என் வீட்டு மருமகள் ஆயிட்டா. அவள் என் வீட்டுக்கு வந்தே வருவா. அவள் வந்து இருப்பா. உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு, இல்லையா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். என்னம்மா, என்ன வெளியே போக சொல்ற? நான் உன்னோட சொந்த புள்ளம்மா. அப்போ நான் உனக்கு வேணாம்மா? இப்போ இந்த மோனிஷா முக்கியமா உனக்கு? இங்கே பார் கார்த்தி, நான் மோனிஷாவை முக்கியம்னு சொல்லலை. எனக்கு இப்போதைக்கு அவன் முக்கியம்தான். ஏன்னா எனக்கு என் மூத்த புள்ளனா எனக்கு உசுறு. அது உனக்கு நல்லாவே தெரியும். அவன் நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். இங்கே பாரு கார்த்தி, என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு 10 மாதத்தில் ஒரு வாரிசு வரணும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை நீ தடுக்காத கார்த்தி. உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ இருக்கலாம், இல்லையா தாராளமாக நீ கல்வி போய்க்கலாம். நான் யாரையுமே வற்புறுத்த மாட்டேன்.
அண்ணன் இதெல்லாம் பேசுன என்ன நடக்குதுன்னு இங்க இது இதெல்லாம் ஏன் குடும்பம் தானே என் குடும்பத்துக்கு ஏன இப்படி ஒரு நிலைமை எனக்கு எனக்கு அம்மா மாறினது நீ பேசாம நிக்கிறது நீ மோனிஷா கழுத்துல தாலி கட்டிந்து எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு நீங்கெல்லாம் சேர்ந்து அஞ்சலியை கட்டி போட்டு வந்தது இதெல்லாம் ஏன் குடும்பத்தில் நடக்குதா என்னால் நம்ப முடியலன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குதுன்னு போன வருஷம் வரைக்கும் நம்ம வீட்டில் செருப்பு சத்து தானே நான் கேட்டுட்டு இருந்தோம் இப்போ எல்லார் கண்லேயும் தண்ணி மட்டும்தானே வருது எனக்கு புரியலண்ணே ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுண்ணே என்னைக்கு நம்ம வீட்டில் இந்த அத்தையும் இந்த மோனிஷாவும் கால் எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கு எல்லாமே நாசனமாக போச்சுண்ணே நாசனமாக போச்சு தயவு செஞ்சு வாயை திறந்து எதனா பேசுன என் மூஞ்சி கூட பார்க்காம இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறியே எதுக்குண்ணே சொல்லுண்ணே அம்மா சொல்கிற மாதிரி உனக்கு பிடிச்சிதான் நீ மோனிஷா கழுத்தில் தாலி கட்டினியானே உன்னோட வாழ்க்கை இவளை உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டன உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதானே உனக்கு ஏற்ற ஜோடி உனக்கு ஒரு அழகான பொண்டாட்டினா அது த்ரிஷா அண்ணி மட்டும்தானே அந்த அண்ணியை விடுவா இந்த மோனிஷா ஒன்று பார்த்துக்கு போறா சொல்லு இங்கே பாருங்க மாமா சொல்லுனா இனத்தை சொல்லணும் உங்களுக்கு. அவருக்கு என் மேலே ஆசை இருக்கவாசி தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாரு. அதை தெரியாமல் சொல்லிக்கிட்டு அவர் உசுரை வாங்காதீங்க. இங்கே பாரு கார்த்தி மாமா, அவருக்கு நான் உசுறு. இத்தனை வருஷம் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தார். அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு போன வாரமே. அதனால தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாரு. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னது எல்லாம் முடிஞ்சு போச்சா? என்ன உளர்ற? சொல்லுங்க மாமா. அதான் கேட்குறாருல்ல சின்ன மாமா. இங்க பாரு கார்த்தி, நீ எனக்கு தம்பி, நீ தம்பியா நடந்துக்கோ. எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை யார் கூட அமுச்சிக்க கூடாதுன்னுட்டு. ஆமாம், மோனிஷானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவளோட கழுத்தில் நான் தாலி கட்டினேன். போதுமா? வேறு எதுனா வேணுமா? தயவு செஞ்சு இங்கேருந்து போய் தொலை. நான் விருப்பப்பட்டதை மோனிஷா கழுத்தில் தாலி கட்டினேன். போதுமா? போ, இங்கிருந்து முதல்ல போ. நீ போய் உன் வாழ்க்கையை பாரு, என் வாழ்க்கையை விடு. நான் எப்படி போனால் உனக்கு என்ன? போ. போதுமா சின்ன மாமா? இது எங்கே வேணும்னாலும் அவர் சொல்லுவார். என் மேலே பெரிய மாமாக்கு உசுறு. இத்தனை வருஷமும் சொல்லிக்காம போனா போதுன்னுட்டு அந்த பிச்சைக்காரி உன்னோட எக்ஸன்னி கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அது தெரியாமல் இத்தனை நாளும் அவரோட வாழ்க்கை சீரழிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறீங்க. இங்கே பாரு சின்ன மாமா, உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. போ, அதான் உன் பொண்டாட்டி பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாள, அவளை போய் பாரு. சரியா? போ. என் வாழ்க்கையிலையும் உங்கள் அண்ணன் வாழ்க்கையிலையும் அப்பப்போ மூக்கு நொழிக்காம வாழ்க்கையை முதல்ல பாரு. என்ன? என்னை மன்னிச்சிருடா கார்த்தி, என்னை மன்னிச்சிடுறா. இது பேச வைக்கிறாது, நான் பேசலடா. என்னை மன்னிச்சிருடா. இங்கே பாரு சுதாகர், கார்த்தி சொன்னது எதுவும் மனசில் வச்சுக்காத. என்ன, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். ஏன்னா உன் ஜாதகத்தில் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் சொல்லியிருக்கிறது கவனம் இருக்குல்ல. நடந்து கிளம்பலாம் வீட்டுக்கு. என்னடி இது கூத்து? சுதாகர் இன்னொரு கல்யாண பையன் வந்திருக்கான். ஐயோயோ, அப்போ த்ரிஷாக்கா நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே. அவளுக்கு தான் குழந்தை இல்லைல்ல, அதுக்கு தான் 2ஆம் தரமாக கட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாவங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படியா பண்ணுவாங்க? ஒரு குழந்தை இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன சட்டம்? ஏன் குழந்தை இல்லாமல் வாழ முடியாது அவங்களால? நம்மளுக்கு என்னத்துக்கு? அடுத்து நம்ம போகலாம். சுகுந்தா, நல்லா ஆழங்கலக்குடி. ஊரு கண்ணெல்லாம் நம்ம பசங்க மேலே தான் இருக்கும். ஆழங்கலுக்கு.
போங்க உள்ள. போமா மோனிஷா, வலது கால் உள்ள வச்சு போ, போய் வெளிக்கேத்து. சரிங்க அத்தை. போ சுதாகரே, போ கூட போ. இங்கே பாரஞ்சலி, வருத்தப்படாத, அழுவாதடி, பச்சை உடம்புக்காரி, என்னத்துக்காகும். இங்கே பாரஞ்சலி, த்ரிஷா பண்ணது பெரிய பாவம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவள் செஞ்ச பாவத்துக்கு அவள் தண்டனை அனுபவிக்கிறா. இதோ அனுபவிச்சிட்டாளே, இதை விட அவளுக்கு பெரிய தண்டனை அவளோட வாழ்க்கையிலவே இருக்கவே இருக்காது. இங்கே பாரஞ்சலி, 1000 வலி இருந்தாலும் 1000 கஷ்டம் இருந்தாலும் இதோ உன் குழந்தையோட முகத்தை பாரு, உன் கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும். சரியா? இங்கே பார், உன் வீட்டுக்காரர் வரட்டும், கார்த்திக் வரட்டும், அவர்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லு. த்ரிஷாக்கு ஆப்ரேஷன் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை, அவன் நல்லா தான் இருக்கா, அவன் நடித்து நம்மளை ஏமாத்திட்டான்னு. சரியா? இல்லைக்கா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானமே ஆக மாட்டேங்குது. த்ரிஷாக்கா எனக்கு பண்ண கஷ்டத்தை ஒன்று நினச்சாலும் வேறு ஒருத்தியாக இருந்தா அவளுக்கு கெடுதலில் பண்ணியிருப்பாங்க. என்னால் இப்போ கூட த்ரிஷாக்காக்கு கெடுதல் நினைக்க முடியல, திட்டக்கூட முடியலக்கா. எனக்கு மட்டும் ஏன்க்கா என்னை சுற்றி எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. நான் கஷ்டப்படுறது பார்த்து அவங்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷங்க்கா, எனக்கு தெரியல. அடுத்தவங்க கஷ்டப்படுறது பார்த்து நம்மளுக்கு எப்படிக்கா சிரிப்பு வரும், சந்தோஷமாக இருக்க தோணும், எனக்கு தெரியல. இப்படியாப்பட்ட ஈனப்பெருங்க கூட இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னுட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான்க்கா என்னால் தாங்க முடியல. நான் பெற்ற இந்த குழந்தை பூமிக்கு வந்து இந்த உலகத்தில் எனக்குன்னுட்டு இன்னொரு ஜீவன் இருக்குதுன்னுட்டு முழுசாக சந்தோஷப்படுறதுக்கு கூட என்னால் முடியலையேக்கா. என் வாழ்க்கை அவ்வளோ மோசமாவா இருக்குது சொல்லுங்கக்கா. எல்லா பொண்ணுங்களும் என்ன ஆசைப்படுவாங்க, பிரசவ டைமில், குழந்தை வெளியே வர டைமில், அந்த டைமில் தன்னோட புருஷன் கூட இருக்கணும், நான் வழி துண்டுறது பார்த்து அவன் வழி துண்ணணும் என்ற தனக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் நான் அது கூட ஆசைப்பட்டு என் மனசில் ஆசையை அப்படியே மூடி வச்சுக்கிட்டு த்ரிஷா அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு அவரை அனுப்புனேனக்கா. எனக்கா அவ இப்படி துரோகம் பண்ணுறா, என்னால் தாங்க முடியலக்கா, என்னால் தாங்க முடியல. என் கணவர் அப்போ கூட நான் போல, எனக்கு நீ தாண்டி முக்கியம், நீ என் புள்ள தாண்டி முக்கியம்னு என் கையை பிடிச்சி ஓன்னு அழுந்தார். அப்போ கூட நான் சொல்லி அனுப்பிச்சேன், என்னங்க நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, உங்களுக்காக நானும் உங்கள் குழந்தையும் காத்துக்கிட்டு கிடப்போம். ஆனால் த்ரிஷாக்காவோட வாழ்க்கை போச்சுன்னா மறுபடியும் கிடைக்குமான்னு தான் அனுப்பி விட்டேங்க்கா. ஆனால் எனக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை பார்த்தீங்களா, ஒண்டியாக யாரும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்களும் இல்லைன்னா என்னோட நிலைமை நினச்சி பாருங்களேன் என்ன ஆயிருக்கோன்னுட்டு. இங்கே பாரஞ்சலி, எல்லாம் நல்லதுக்கு என்ன எடுத்துக்கோ. இங்கே பார், கடவுளுன்னுட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்லவங்களை எப்போவுமே கைவிட மாட்டார். இங்கே பாரஞ்சலி, நான் ஒன்று மட்டும் சொல்ல நான் விரும்புகிறேன், உங்கள் வீட்டில் யாரை நம்புறியோ இல்லையோ, என்ன உன் மாமியாரையும் உன் ஓரகித்தையும் நம்பவே நம்பாதடி. அவளுங்க பச்சோந்திங்க மாதிரி, அவளுங்க எப்போ என்ன பண்ணுவாளுங்க, எப்போ எப்படி மாறுவாளுங்கன்னுட்டு அவளுங்களுக்கே தெரியாது. சரியான விஷப்பாம்புங்கடி, விஷப்பாம்பு கூட தெரியாமல் தான் கொத்தம். ஆனால் இவளுங்க வேணும்ன்ட்டு கொத்தி எல்லோரும் சாவடிப்பாளுங்க. ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தால் அவளுங்களுக்கு பொறுக்காது, அப்படியே வயிறு எரிஞ்சு சத்துருவாளுங்க 2 பேரும். நான் உன் மாமியார் காட்சியை இப்போ பார்க்குறேன், எத்தனை வருஷமாக பார்க்குறேன், அவள் எப்படியாப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. அக்கா, அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சுக்கா, ஃபோன் பண்ணி பாருங்கக்கா, கொஞ்சம் வர சொல்லுங்களேன். சரி இரு, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ கார்த்தி. சொல்லுங்கக்கா. கார்த்தி, எங்கப்பா இருக்க? அக்கா அஞ்சலி எப்படிக்கா இருக்கிறா? அஞ்சலி குழந்தை பிறந்துச்சா நல்லபடியா? என்ன குழந்தாச்சுக்கா, சொல்லுங்கக்கா எதுனா. கார்த்தி, நீ ஒன்றும் பதட்டப்படாத, உன் பொண்டாட்டியும் உன் குழந்தையும் நல்லபடியாக இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சீக்கிரமா வா. அக்கா ரொம்ப நல்லதுக்கா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருக்கா. ஆமாக்கா, என்ன குழந்தைக்கா ஆச்சு? உன் பொண்டாட்டி மாதிரியே அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு, சீக்கிரமா வா. அக்கா
பொன் குழந்தை பிறந்துச்சா எனக்கு? ஐயோ கடவுளே, என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர வச்சுட்டப்பா. என் குழந்தை முகத்தை கூட நான் அங்கிருந்து பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அக்கா அக்கா, நீங்க என் பொண்டாட்டி என் குழந்தை கூடவே இருங்கக்கா. அவங்களுக்கு யாரும் இல்லைக்கா, நான் மட்டும்தான். நான் வர வரைக்கும் தயவு செஞ்சு என் பொண்டாட்டி கூடவே இருக்குக்கா, ப்ளீஸ்க்கா. நீ எதுவுமே கவலைப்படாத, நீ வா, நான் இங்கே இருக்கிறேன் சரியா? நான் 1 மணி நேரத்துல வந்துருவேன்க்கா. தயவு செஞ்சு அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க, என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. இது கல்யாணம் நின்றுச்சாப்பா? ஆ நான் வந்து சொல்றேன்க்கா. சரி பாச்சி, நான் வைக்கிறேன். சரிக்கா. எனக்கா எனக்கு சொன்னார் அவர். பாவண்டி புருஷன் ஃபோனில் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு பொன் குழந்தைன்னு சொன்ன உடனே. ஆனால் கூட இருந்து தாம் பிள்ளையே பார்க்க முடியல பற்றியா அவங்க கணவரால். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி. பார்த்தீங்களா, உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கல்யாணம் ஆச்சா இல்லைன்னு கேட்டா இல்லை நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டுறேன். என்னாச்சுன்னு தெரியலையேக்கா. ஒரு வேளை தாலி கட்டிருப்பாரோ? அப்படியே தாலி கட்டியிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அவள் பண்ணுற கேடு புத்தி குணத்துக்கு கடவுள் அவளுக்கு கரெக்டாக தண்டனை கொடுத்துருக்காருவா. ஐயோ பாவங்க த்ரிஷாக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. அந்த அக்கா 1000 தப்பு பண்ணாலும் பாவம் அந்த அக்காவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். எனக்கு நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கிறது தான் சொல்லி உன்னை எல்லாரும் சேர்த்து ஏறி மிதிக்கிறாங்க. பரவாயில்லக்கா, என்னை அவங்க எவ்வளோ இம்சை கொட்டிக்கிட்டாலும் எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் நான் இப்படி தாங்க இருப்பேன். நான் இப்படி தான் இருப்பேன். என்னால் யாருக்குமே கெடுதல் நினைக்க முடியாதுக்கா. என்னவோ அஞ்சலி, உன்னை யாராலையும் திருத்த முடியாது. சரி நீ படுத்துக்கோ, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். சரிக்கா.